என்ன செய்யும் சொன்னா, நாம தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கோம். நோன்பு அவர் பெருசா ஒண்ணு நோன்புலாம் வைக்கல, நோன்பை விடுறாரு. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறாரு. மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை என்ன செய்யல, ஹலால் ஹராம் இவைகளை அவர் பேணல. கடமைகளை அவர் நிறைய என்ன செஞ்சாரு, எல்லா கடமைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் கடமைகளை நிறைவேற்றல. இதெல்லாம் இருந்தும் அவருக்கு ஒண்ணும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படல. நம்ம நல்லாத்தானே இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை என்ன செஞ்சிருவான், சைத்தான் ஏற்படுத்துவான். யாருக்கு? அல்லாஹ்வினுடைய இறை கட்டளைகளை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய பிம்பம் இது. ஆனா ஒரு தொழுகையாளிக்கு இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை சைத்தானால ஏற்படுத்த முடியாது. நல்லா தொழுதுகிட்டே இருக்கிறாரு, திடீர்னு தொழுகையை விட்டுட்டாரு. இதே ஒரு சிரமம் வரும்பொழுது அவர் மனசுல அல்லாஹ் போட்டுருவான். அல்ல நம்ம தொழுகாததுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பள்ளியை நோக்கி ஓடி வந்துருவார். சைத்தான் தொழுகையாளிய இபாதத் செய்யக்கூடியவரோட வழிகெடுக்க முடியாது. ஆனால்